ஏன்பா, பெரியவ ஓடி போயிட்டா, பரிகாரமாக சின்னவளை கட்டி வைக்கிறதுல என்ன தப்புங்கிற? ஊரின் மீசைக்கார பெருசு ஒன்று மாப்பிள்ளை வீட்டாருக்கு எடுத்து கொடுக்க அவரை சுற்றி ஆமாம் சாமி போட அங்கு ஒரு கூட்டம் இருந்தது. எது? அக்கா ஓடி போனதுனால தங்கச்சியை கட்டி வைக்கணுமா? அவ இல்லைன்னா இவனு வாங்கிட்டு போக நாங்கள் என்ன மிக்சி கிரைண்டரையா விற்கிறோம்? எகிரினான் செல்ல தங்கைக்காக ரகுவேந்தன். அவன் பெற்றோர் வேங்கடேசனும் அன்பரசையும் மூத்த மகள் செய்த தவறால் கையை பிசைந்து கொண்டு அவமானத்தில் தலை குனிந்து நின்றிருந்தனர். ஏம்பா வேங்கடம், சின்ன பைய புரியாம பேசுறான், நீ ஏன் நியாயத்தை சொல்லு. பட்டணத்துல இருந்து சொந்த ஊருக்கு லீவில் வந்த பையன், அவன் படிப்பு வேலைக்குன்னு நீ நானுன்னு நம்ம ஊரில் பொண்ணு கொடுக்க ரெடியாக இருந்தப்ப உன் மகளை பிடிச்சிருக்குன்னு நியாயமாக வந்து பொண்ணு கேட்டாங்க. நீ உன் பொண்ணு விருப்பம் கேட்டியோ இல்லையோ, இப்போ இப்படி அவங்க குடும்பமும் ஒன்னால் அவமானத்தில் நிற்குது. இனி என்னதான் இருந்தாலும் கல்யாணத்துக்கு அன்னைக்கு கட்டிக்க இருந்த பொண்ணு ஓடி போய் கல்யாணம் நின்று போச்சுன்னு தானே ஊர் அவரை பேசும். இதுக்கு நீங்கள் தானே பிராய்ச்சித்தம் பண்ணணும் என்றார் ஊர் தலைவர். அவ இப்படி பண்ணுவான்னு எங்களுக்கும் தெரியாதுங்க ஐயா என்றனர் அந்த பெற்றோர். ஐயா, கல்யாணத்துக்கான செலவு மொத்தத்தையும் வேணா நாங்கள் கொடுத்துட்றோம். ஆனால் அதுக்காக எங்கள் தங்கச்சி சைந்தவிக்கு பதிலாக ராகவியெல்லாம் கட்டித்தர முடியாது என்றான் ரகு தீர்மானமாக. ஏய்! திடீரென கர்ஜனையாய் ஒலித்த குரலில் அனைவர் பார்வையும் அவன் புறம் திரும்பியது. என்னையும் என் குடும்பத்தையும் பார்த்தா என்ன கேன மாதிரி தெரியுதா? மண்டபமே அதிரும்படி முதல் முறையாக அத்தனை சத்தமாக பேசுகிறான் நெடுஞ்செழியன். செடியா? அவன் கரம் பற்றினார் அவன் அன்னை வேதவல்லி. நீங்க சும்மா இருங்கம்மா, எத்தனை தடவை கேட்டோம் அவளுக்கு சம்மதமானு. இப்ப எங்க வந்து உங்களையும் சேர்த்து எப்படி நிக்க வச்சிருக்காங்க பாருங்க என்ற ஆண்மகன் விழிகள் சிவந்திருந்தது. இந்த தாய்மகன் நிலையை அவர்கள் சொந்தத்தில் சிலரே இது தேவதா என்பது போல ஏளனமாகத்தான் பார்த்து கொண்டிருந்தனர். அந்த பார்வையும் கோபத்தையே அதிகம் செய்ய, இன்னைக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், உங்க சின்ன பொண்ணுகிட்ட போய் சீக்கிரம் பேசுங்க என்றான் கட்டளையாக. வேங்கடேசன் அன்பரசி தம்பதி இளைய மகளை தேடி சென்றனர். அப்பா வேணா வழிமறித்தான் ரகு. வழிய விடுறா, அவனை பொருட்டாக மதியாமல் மணமகள் அறைக்கு விரைந்தனர் பெற்றோர். அங்கு நடப்பவற்றை கேட்டு சிலையென அமர்ந்திருந்தாள் ராகவி. அம்மாடி ராகவி! அவள் கரம் பற்றினார் வெங்கடேசன். தந்தையை நிமிர்ந்து பார்த்தாள் அவள். அந்த தம்பியை பார்த்தாலும் மனசு கணக்குதுடா. உன் அக்கா இப்படி ஒரு அவமானத்தை உண்டு பண்ணிட்டு போயிட்டா. இப்போவும் உங்ககிட்ட பேச சொல்லி தான் அனுப்பியிருக்காரு அவரு. நல்ல பையன்டாமா என்றார். உனக்காச்சும் சம்மதமாடி? இல்லை நீயும் அவளை மாதிரி ஏதாவது பண்ணி எங்கள் மானத்தை இன்னும் வாங்க போறியா கேட்டு கண்ணீர் சிந்தினார் அன்பரசி. சம்மதம் ஒற்றை வரியில் முடித்து கொண்டாள் ராகவி. எங்க வயிற்றுல பால வாத்தடி மகளை அணைத்து கொண்டார் அன்பரசி. வெளியே வந்த வேங்கடேசன், பொண்ணுக்கு சம்மதம், ஆக வேண்டியதை பாருங்க என்றார். ரகு வேகமாக தங்கை இருக்கும் அறையை நோக்கி வர, நீ அவகிட்ட எதுவும் பேசக்கூடாது என்று தடுத்து விட்டார் வேங்கடேசன். ராகவி இப்படியெல்லாம் சம்மதிக்க சாத்தியமே இல்லையே. குழம்பி போய் நின்றிருந்தான் ரகு. இங்கு மணமேடையில் மனம் குளிர்ந்து புன்னகை முகமாய் அமர்ந்திருக்க வேண்டியவனோ கோபத்தின் மறு உருவாய் அமர்ந்திருந்தான். சைந்தவி, அவள் பெயரையே அறவே வெறுத்தான். அவள் தங்கையான ராகவியை மட்டும் மனதால் ஏற்றுக்கொள்வானா? இங்கு அக்காவிற்கு எடுத்த குங்கும நிற பட்டுப்புடவை தங்கைக்கு வழங்கப்பட்டது. மாப்பிள்ளை வீட்டில் இருந்து யாரும் பெண்ணறை பக்கம் எட்டி கூட பார்க்கவில்லை. சீக்கிரம் புடவையை கட்டுமா, நேரமாச்சு. மகளை தயார் செய்து கொண்டிருந்தார் அன்பரசி. அவளுக்கே தன்னை நினைத்து சிரிப்புத்தான் வந்தது. சிறு வயது முதல் உடை, செருப்பு, ஸ்வெட்டர் என்று எது சிறியதாகியோ அல்லது கிழிந்து விட்டாலும் அக்காவுடையதுதான் இவளுக்கு கிடைக்கும். என்ன மட்டும் என்ன தவுட்டுக்கா வாங்கிட்டு வந்தீங்க? அவளுக்கு மட்டும் புதுசு. மல்லுக்கு நிற்பாள் ராகவி. என் ராஜாத்தில அக்கா உன்னை விட எல்லா பொருளையும் பத்திரமா வச்சுக்கிறாடி. நீ உடனே சேட்டை பண்ணி கிழிச்சிடுவ, அதான் அவளுக்கு புதுசு என்றே சமாளிப்பார் சிக்கன குடும்ப தலைவியான அன்பரசி. அன்பு, அவளுக்குந்தான் ஒன்று புதுசே வாங்கி கொடுத்துருவோமே கேட்டு மனைவியிடம் வாங்கி கட்டி கொள்வார் வெங்கடேசன். நானும் என் தங்கச்சிகளும் இப்படி தான் வளர்ந்தோம், இப்போ என்ன குறைஞ்சு போயிட்டோம்? அக்கா தங்கச்சிக்குள்ள இதெல்லாம் சகஜம் என்பார் அன்பரசி. அமுக்கினி
வாயை திறக்காம காரியம் சாதிச்சிட்டா நீ விடுறா, அண்ணன் வளர்ந்து உனக்கு வாங்கி தரேன் என்று சைந்தவையும் விட்டு கொடுக்காமல் கண்ணடித்து ராகவியையும் சமாதானம் செய்வான் ரகு. அது எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கோ என்பது போல. அதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்கோ என்று ஆறுதல் சொல்லிய அண்ணனையே வாரிவிட்டு ஓடுவாள் ராகவி. உண்மையில் அன்பரசிக்கு 3 பிள்ளைகள் மீதும் சம அளவு பாசம்தான். சைந்தவி கொஞ்சம் அமைதியான சுபாவம், ராகவி வீட்டின் கடைக்குட்டி வாளு. அப்பா செல்லம் ஜாஸ்தி அவளுக்கு. சைந்தவிக்கு எது வேண்டுமானாலும் அன்பரசி தான் புரிந்து கொண்டு பார்த்து பார்த்து செய்வார். தனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று அடம் பிடிக்காததாலோ என்னவோ மூத்த மகளின் தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்வார் அன்பரசி. அதற்கும் சேர்த்து மிட்டாய், நொறுக்கு தீனி என்று தாய்க்கு தெரியாமல் வாங்கி அமுக்கிக் கொள்வாள் ராகவி. அக்காவிற்கு திருமணம் என்றதும், அப்பாடா, இனி பொருட்களில் இருந்து எனக்கு விடுதலை, இனி எல்லாம் எனக்குன்னு உண்டே என்று பழிப்பு காட்டினாள் ராகவி சைந்தவியிடம். இன்று அவளுக்கு எடுத்த முகூர்த்த புடவை, அவளுக்கு செய்த நகைகள், அவளுக்கு பார்த்த மாப்பிள்ளை என்று தான் அங்கு ஒரு சப்டியூட் என்பது போல உணர்ந்தாள் ராகவி. கடைசி வரைக்கும் வாயை திறக்காம உன் இரவல்ல என்னை வாழ வச்சுட்டு போயிட்டல்ல என்று நினைத்தவளுக்கு இன்று கேலி கிண்டல்கள் தாண்டி அழுகையாய் வந்தது. யாரை சொல்லி என்ன பயன்? நானாவது வீட்டில் சொல்லியிருக்கணும். நினைத்தபடியே கனத்த மனதுடன் தயாரானாள். வாமா, மகளை மணமேடைக்கு அழைத்து சென்றார் அன்பரசி. அங்கு அமர்ந்திருக்கும் ஆடவனை காணவே உடலில் அச்சம் பரவியது. அவனை இப்படி பார்த்ததே இல்லை அவள். மாமா, அக்காவை பார்க்கணுமா? ரைட்டு. அவன் லேசாக இதழ் வளைக்கவும் சிட்டாய் பறந்து விடுவாளே. அக்கா கணவன் என்று வம்பிழுத்த நாட்கள் கண்முன் வந்து போக, இன்று தனக்கே அவன் கணவனாக போகும் விதியை நினைத்து நொந்து கொண்டு அவன் அருகே அமர்ந்தாள். அருகில் வந்து அமர்ந்தவளை நிமிர்ந்து கூட பார்க்கும் மனநிலையில் அவன் மனம் இல்லை. புரோகிதர் ஒரு புறம் மந்திரத்தை கூறிக்கொண்டிருக்க, போதும், தாலியை கொடுங்க என்றான். அவன் குரலில்தான் இன்று எத்தனை கோபம் என்று அருகில் அமர்ந்திருந்தவள் உடலே நடுங்கியது. மகனின் மனநிலை புரிந்த வேதவல்லி, ஐயா, கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தி கொடுங்க என்றார். விரைவாக மாங்கல்யம் ஆசீர்வாதம் வாங்கப்பட்டு அருகில் நெருங்கி வர ராகவிக்கு அது திக் திக் நிமிடங்கள்தான். ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிடம் சைந்தவி திரும்பி வந்துவிட மாட்டாளா என்று நடக்காதென அறிந்தும் மண்டப வாயிலை நோக்கியது இருவர் விழிகளும். கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்ற வாக்கியத்தில் மனதை கல்லாக்கி கொண்டு ராகவி கழுத்தில் மாங்கல்யத்தை 3 முடிச்சிட்டான் செழியன். அவன் கரத்தை எடுக்கும்போதே அவளின் ஒற்றை கண்ணீர் துளி அவன் கரம் மேல் பட்டு தெரித்தது. அப்பொழுதுதான் அவள் முகத்தை கவனித்தான். குனிந்த தலை நிமிராது கண்ணீர் சிந்தி அமர்ந்திருந்தாள். இந்த குங்குமத்தை அவ நெற்றியிலும் தாலியிலும் வச்சு விடுங்கோ என்ற போதும் சிலையென அவ்வாறே செய்தான். அவ்வளவுதான். மற்ற சடங்குகளும் அவசரமாக முடிய அந்த சில நிமிடங்களில் இருவரின் தலையெழுத்தும் மொத்தமாக மாறியிருந்தது. அம்மா, உடனே சென்னை கிளம்புறோம். எழுந்தவன் சொல்லிவிட்டு முன்னே நடக்க தன் தாய் தந்தை அண்ணனை திரும்பி பார்த்து கண்ணீருடன் நின்றிருந்தாள் ராகவி. போயிட்டு வாமா என்றார் அன்பரசி. அப்பாவை மன்னிச்சிடுடா, கண்களால் இறைஞ்சினார் வெங்கடேசன். ரகு தங்கையை வருத்தமாக பார்த்திருந்தான். அவளிடம் பேச சென்றவனை கூட அவன் மாப்பிள்ளையை பற்றி ஏடாகுடமாக ஏதும் பேசிவிடப் போகிறான் என அனுமதிக்கவில்லை அவர்கள் பெற்றோர். அவ்வளவுதான், இனி எல்லாம் என்று காரில் ஏறி அமர்ந்ததுதான் ஞாபகம். அவன் முன்னே ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து காரை இயக்கத் தொடங்க, பின்னே புது மாமியாருடன் அமர்ந்திருந்தாள் ராகவி. இவள் அக்கா செய்த வேளையில் இவளிடம் பேச தோன்றவில்லை வேதவல்லிக்கு. முன்னே தன் அண்ணன் அருகே அமர்ந்திருந்தாள் உத்ரா. அவன் காரை ஓட்டும் வேகமே அவனின் கோபத்தை சொல்லியது. அதிவேகம் இல்லைதான், ஆனால் அவனுடன் பயணப்படும் பெண்களுக்கு அது அச்சுறுத்தலாகத்தான் இருந்தது. ப்ளீஸ் மெல்ல போனா கத்தினாள் உத்ரா. கண்ணா, பொறுமடா என்றார் வேதவல்லி. ராகவிக்கோ நடக்கும் எதுவும் புரியவில்லை. ஒரு வழியாக சென்னையில் அந்த வீட்டின் முன் வந்து நின்றது அவன் கார். அனைவரையும் முந்திக் கொண்டு வேட்டியை ஒரு பக்கமாக கையில் பிடித்தபடி வேக எட்டுக்களில் அவன் கதவு திறந்து உள்ளே சென்று விட்டான். அவனைத் தொடர்ந்து அவன் தாயும் தங்கையும். அழையா விருந்தாளியாக வெளியே நின்றவளை அக்கம் பக்கத்தினர் வேறு பார்ப்பது போல் ஒரு உள்ளுணர்வு. உள்ள போமா
என்றான் பக்கத்து வீட்டு வாயிலில் நின்றபடி செழியன் வயதை ஒத்த ஒரு ஆடவன். அவன் யாரோ தெரியவில்லை, ஆனால் உள்ளே சென்றுதானே ஆக வேண்டும் என்ற நிதர்சனம் புரிந்து தயங்கி தயங்கி உள்ளே சென்றாள். யாரும் அவளிடம் பேசவில்லை. தலையை பிடித்துக்கொண்டு வேதவள்ளி சோஃபாவில் அமர்ந்திருந்தார். செழியன் உத்ராவை காணவில்லை. வாசல் கதவருகில் சென்றவள் வலது காலை எடுத்து வைத்து உள்ளே சென்றாள். விஸ்திரமான ஹால், அதிலேயே சிறிய டைனிங் ஹால், கிச்சன், பூஜை அறை, கீழே 2 மேலே 2 என்று 4 பெட்ரூமுகள் கொண்ட தாராளமான வீடு. பெரிய பணக்காரர்கள் இல்லை, ஆனால் பட்டினத்தில் சொந்த வருமானத்தில் கொஞ்சம் நன்கு வாழும் குடும்பம்தான் என்று அப்பா பெருமையாக சொன்னது நினைவுக்கு வந்தது. 4 பேர் தங்க அந்த வீடு தாராளமாக இருந்தது. ஒரு ஓரமாக நின்றவளை தன் அண்ணன் அழைப்பதாக அவன் அறை வாசலுக்கு அழைத்து சென்றுவிட்டு சென்றாள் உத்ரா. தயங்கி தயங்கி உள்ளே சென்றவளை அனல் பொங்கும் விழிகளால் சுட்டெரித்தவன், உனக்கு 1 வாரம்தான் டைம், அதுக்குள்ள உன் மனசை எனக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு என் கூட வாழ்ற, அண்டர்ஸ்டூட் என கேட்டவனுக்கு பயத்தில் சரி சரி என தலையசைத்தாள் ராகவி. அவனோ சே என கதவை அரைந்து சாத்திவிட்டு கிளம்பி விட்டான். என்னது, 1 வாரம் மனசுல இவனை ஏத்துக்க டைமா? இன்னைக்கே என் கூட வாழுன்னு வற்புறுத்தாத இவர் பெரிய மனசை போற்றவா, இல்ல என்னை புரிஞ்சிக்காம போறாரேன்னு தூற்றவா? புரியாத நின்றிருந்தாள் ராகவி. இங்கு இவர்களை இந்த நிலைக்கு தள்ளியவளோ மஞ்சள் தாலி கழுத்தில் தொங்க காதல் கணவன் ஜீவாவுடன் தன் வீட்டின் முன் வந்திறங்கினாள் சைந்தவி. இனி இவர்கள் வாழ்க்கை நகரப்போவது எவ்வாறு? இப்படி துரு பெண் ராகவியும் பொறுப்பான நெடுஞ்செழியனும் எதிர்பாராத விதமாக திருமண பந்தத்தில் இணைக்கப்படுகின்றனர். இவர்கள் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும்? விரைவில் காண்போம். ஸ்ரீ எழுதிய உயிர் தீண்டி போவாளோ நாவல் வழியாக. இந்த ப்ரோமோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் வெளியாவது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா ஸ்ரீ ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே. நன்றி.